இது வந்து லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். போன செவ்வாய்க்கிழமைக்கும் அதுக்கும் முன்னாடி செவ்வாய்க்கிழமை எங்கே போகிறதுன்னு தெரில. அதனால் போர் அடிச்சுதா சரி பிரிட்ஜை தாண்டி பசங்களை கூட்டிகிட்டு சட்டநாதர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போனோம். பெயிண்ட்டு கோவில் பாருங்களேன், கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா பெயிண்ட்லாம் எப்படி இன்னும் அப்படியே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான பெயிண்ட்டாக வாங்கி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பெயிண்ட் பண்ணுறது. அந்த ஸ்டாச்சுக்கு வச்சுருக்கிறது எல்லாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு இந்த லிங்கம் எப்பயுமே ரொம்ப பிடிக்குமா. இதை பலிபீடம் தான் எழுதியிருக்காங்க, ஆனால் எனக்கு இந்த லிங்கம் அவ்வளோ பிடிக்கும். அதனால் இந்த லிங்கம் வந்தாலே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இங்கேருந்து நம்ம மேலே பார்த்தோன்னா சட்டநாதரை பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த சைடில் வச்சுருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இது பாருங்களேன், ஒரு தேரோட வடிவிலேயே இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து தேர் இழுத்துட்டு போகிற மாதிரியே வச்சுருந்தாங்க. ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன், தேர் இழுத்துட்டு போகிற மாதிரி அவங்க இந்த தடவை ஆர்ட் பண்ணலை. அதை வந்து நார்மலைஸ் பண்ண மாதிரி ஆர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என் மாமியாரோட பட்டு சேலை தான். இது ஒரு பட்டு சேலை. அதையும் தூக்கி நான் பட்டுப்பாவோட பட்டு சட்டையாக மாற்றிட்டேன். ஏன்னா அப்போனா வந்து நம்ம ரெடி டு வியருங்கிற மாதிரி எப்போயுமே எடுத்து போட்டுக்கலாம். அது சேலைனா உடம்போட ஊற்றிட்டு வெறும் வேர்வை தனியாக ஊற்றுது. இதுனா சட்டையும் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்கர்ட்டும் ஃப்ரீயாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், மாசாக இருக்குமா. அதனால் இப்படி எடுத்து போட்டேன். இந்த கும்பாபிஷேகம் போன வருஷம் பண்ணப்போ தான் இங்கே ஒரு சட்டநாதருக்கு சட்டநாதரா இல்லைன்னா இவரா மாணிக்க வாசகரான்னு தெரியல, அவரை இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பசங்களுக்கு வாட்டர் கேன் வாங்கலான்ட்டு போனேன். வாட்டர் கேன் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி வாய் வச்சு குடிக்கிறது, வெறும் வாய் மட்டும்